guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மில்க் ஸ்வீட் தான் செய்ய போறோம். அதுக்கு நம்ம 1.5 லிட்டர் பாலை நல்லா சுண்டா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளவு கட்டியா வந்ததுக்கு அப்புறம் இதில் சர்க்கரை நம்ம பாலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து சுற்றி நம்ம அழகாக ஊற்றிக்கலாம். நம்ம லெமன் பாலில் ஊற்றினதுக்கப்புறம் பால் வந்து திரிஞ்சு வரணும். அப்படி பால் திரிஞ்சு வரலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நம்ம வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி நல்லா கட்டி ஆகணும். நம்மளுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிருக்கேன். அது மட்டும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். பால் வந்து நல்லா திரிஞ்ச பாலில் தண்ணி நல்லா சுண்டி வரணும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக்காக சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏலக்காய் வருமோ அதில் நம்ம நெய் தடவிடலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளோட மில்க் ஸ்வீட்டை போட்டு 4 hours நல்லா டைட்டாக மூடி போட்டு ஆற வச்சிடல. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாய். இப்போ நம்ம நம்மளோட மில்க் ஸ்வீட்டை நம்மளோட பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா ஆட்டிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக மூடி போட்டுடணும். இப்போ நம்ம அழுத்தி மூடிடலாம். நல்லா மூடி 4 hours அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய். இப்போ நம்மளோட மில்க் ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. வாங்க இதை பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்மளோட மில்க் ஸ்வீட் ரெடி. இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் போடலாம் கட் பண்ணி. இப்போ டேஸ்ட் பண்ணதுக்காக என் பாப்பா வந்திருக்காங்க. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சூப்பராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.